வால்முனி செம்முனி ஜிராமணி கருமணி மாயமணி மகாமதுனி வேதமணி நாதமணி பூதமணி மந்தமணி முத்துமணி நாடகம் பேசம்மா. அம்மா நீங்க அன்புள்ள ஜாதகம் பாஷமுள்ள ஜாதகம் இறக்கண ஜாதகம் மற்ற உதவி ஜாதகம். திருமணத்துக்கு முன்னாடி மகிழ்ச்சியா இருந்தீங்க, திருமணம் ஆனதுல குடும்ப வாழ்க்கை சரியில்லாம போயிடுச்சா? அதாவது வந்து போனா நீங்க 4 பேர் கூட பண்ணுவாங்க, இப்ப யாருமே உங்கள்கிட்ட ஒட்டுறவு இல்ல, எல்லாம் ஒதுக்கிட்டாங்க. நீங்க தனிமரமா இருக்கீங்க, உங்களுக்கு 2 குழந்தை இருக்குது, கணவனும் மனைவியும் அந்நியமா இல்ல, சாமியார் மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அதால குடும்பத்துல சந்தோஷம் இல்ல, உன்னை வீட்டுக்காரர் புரிஞ்சுக்கிற வாழ்க்கையும் உங்களுக்கு அமையல. உங்களுக்கு 2 பேரும் ரஜ்ஜு பொருத்தம் சரியில்லை, வசி பொருத்தம் ரஜ்ஜு பொருத்தம் சரியில்லை, அதால தான் உங்க வாழ்க்கை நிம்மதி இல்லாம இருக்கீங்க. உங்களுக்கும் நோய் நொடி வருது, கணவன் மணி சேர்ந்தாலே நோய் நொடி வந்துடும். வந்துதா ஒண்ணு ரஜ்ஜு பொருத்தம் தான் கணவன் இறப்பான்னு சாஸ்திரம் சொல்லுது, இல்லாட்டி கணவன் மணி சேர்ந்தாலே நோய் நொடி வந்துடும் சொல்லுது. இது மக்களுக்கு நிறைய பேர் தெரியாது, ஜோசிக்கு தெரியாது. ஜோசியர்லாம் வந்து போனா இதை பொறுத்துக்குது 8 பொறுத்து 7 பொறுத்து கல்யாணம் பண்ணுவாங்க. பாவம் அந்த குடும்ப வாழ்க்கை உங்களை மாதிரி நிம்மதி இல்லாம போயிடும். உங்களுக்கு 2 குழந்தை இருக்குது, சிறு சிறு குழந்தைங்க. என்ன வயசு உங்களுக்கு குழந்தை? லேட்டா தான் குழந்தை பிறந்தது. ஆமா 5 லேட்டா தான் குழந்தை பிறந்தது, நீங்க சொல்லாம சொல்லிட்டுங்க. ஆக மொத்தல இந்த பிரச்சனையை தீரணும், யாரோ செய்வினம் வச்சிட்டாங்கன்னு ஒரு பயம் வருது உங்களுக்கு, வருதா? அதாவது ஏதாவது மந்திரிச்சு வச்சாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு பயம் வருது, அது மாதிரி எதாவது நடந்ததா? அதே மாதிரிதான் சாமி நடந்துகிட்டே இருக்கு. என்ன நடக்குது? வாசல்ல எலுமிச்சம்பழம் கடந்துச்சு, வீட்டு வாசப்படியில ஒரு நாள் ரத்தம் கடந்துச்சு, வாசப்படியிலயும் வாசல்லயும் ரத்தம் புள்ளி வச்சிருந்தாங்க. இப்போ 1 வாரத்துக்கு முன்னுக்கு எலுமிச்சம்பழம் கடந்துச்சு வாசல்ல. இப்போ ஒவ்வொரு பிரச்சனையா வருது, அதுல இருந்து எனக்கு ஆட்டி படைக்குது. அதுல இருந்து நிம்மதி இல்லாம நோய் நொடி வருது, மன நிம்மதி இல்லாம இருக்கீங்க. ஆமா, இதுல இருந்து விடுதலை ஆகணும், அந்த பிரச்சனை நீங்கணும், செய்வினியா இருக்கும்னு பயப்படுறீங்க. அதாவது ஜாதக ரீதியா ரஜ்ஜு பொருத்தம் சரியில்லைன்னா இந்த மாதிரி இந்த பிரச்சனைகளா காரணம். வசி பொருத்தம் ரஜ்ஜு பொருத்தம் சரியில்லை கணவன் மணிக்கும், அதால ஏற்பட்ட விளைவு நிம்மதி இல்லாம இருக்கீங்க. அதான் வசதி வாய்ப்பு இருந்தோம், சந்தோஷம் இல்ல, அதாவது ஏதோ பறிகுத்துற மாதிரி இருக்கிறீங்க. பகல்ல நல்லா வீட்டுக்கு வந்து நைட்ல பிரச்சனை வருது. எல்லாத்துக்கும் ஆமா சொல்லாதீமா, கரெக்டா சொல்லுங்கம்மா. நான் சொல்றதெல்லாம் உண்மையா பையா? இதுல இருந்து விடுதலை ஆகணும், இந்த தீய சக்தியிலிருந்து விடுதலை ஆகணும். பேய் பிசாசு பில்லி சூனி வைப்பு ஏவல் ஏதோ இருக்குமான்னு பயப்படுறீங்க. அதாவது இதெல்லாம் வந்து போன இந்த தசா புத்தி சரிக்காது, கோச்சார ரீதியா இப்ப உங்களுக்கு வந்து சனி சரியில்லை. என்ன ராசி நீங்க? ஆமா துலா ராசி. கோச்சார ரீதியா வந்து போவனா நல்லா நீங்க விசாகம் நல்லா கேட்டுக்குமா. உங்களுக்கு வந்து சித்திரை சுவாதி விசாகம் என்ன நட்சத்திரம் நீங்க? எனக்கு வந்து சித்திர நட்சத்திரம், என் மகனுக்கு விசாகம், என் மகளுக்கு சுவாதி, 3 நட்சத்திரமே இருக்கான். ஆமா துலா ராசின்னு சொல்லிட்டேன், ஒரே வார்த்தை சொல்லிட்டேன் குடும்பத்துக்கு. எனக்கு என் பிள்ளை 3 பேத்துக்குமே ஒரே துலா ராசி தான். நான் மட்டும் நம்ம சொல்ல குடும்பத்துக்கேன்னு சொல்லிட்டேன். குடும்பத்துக்கே நீ உன் பசங்க எல்லாருக்கும் உங்களுக்கும் சேர்த்து குடும்பத்துக்கே துலா ராசி. ஏக ராசி குடும்பத்துல இருந்தாலே ஒரே பிரச்சனை வரும், ஒரே நேரத்துல பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது, இருக்குதா? 3 பேருமே உடம்பு பாதிக்குது, ஏதாவது சிக்கல் வருது, வருதா? அதுதான் ஒரே ராசியில ஒரே நட்சத்திரத்துல 3 பேர் இருக்கக்கூடாது குடும்பத்துலன்னு சொல்லுவாங்க. அது எங்களை ஜோசியில பார்த்து இது தீர்வு கண்டோம்னா இந்த தோஷம் நிவர்த்தி ஆயிடும். நல்லா கேளுங்கம்மா, நல்லா கேளுங்க. அதாவது இது வாஸ்து தோஷம், உங்களுக்கு தென்மேற்கு வாசல் வச்சுக்கிறீங்க, அதால இப்படி விளைவு நிம்மதி இல்லை. ஃபர்ஸ்ட் நிறுதி வாசல் இருந்தாலே நோய் நொடி பீடை பிணி அடி அனாசனம் ஆட்டி படைக்கும், அதால மனைவி எல்லாம் போயிடும், கையில பணம் வந்தாலும் தங்காது, ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் மருத்துவமனையில சேர வேண்டிய சூழ்நிலை வரும், அடிக்கடி உடல் பாதிக்குது. காரணம் தென்மேற்கு வாசப்படி நிறுதி வாசப்படி இருந்தாலும் இந்த பிரச்சனை தான். எங்க மன ஜோசியரை பார்த்து அந்த வாஸ்து சாந்தி பண்ணோம்னா அந்த தோஷம் நிவர்த்தி ஆகும். அதாவது நீங்களே ராஜா நீங்களே மதியம் சொல்லிட்டு இன்னி வெளில காலத்தை நேரத்தை வீணா கழிக்கிறீங்க. இது முழுக்க வாஸ்து தோஷம் தான். எப்பொழுதுமே உச்சத்துல வாசப்படி வைக்கணும், ஒண்ணு வடக்கு ஒட்ட மாதிரி ஒண்ணு கிழக்கு ஒட்ட மாதிரி வாசப்படி வைக்கணும். வாசலே வந்து
மேற்கு பக்கம் வைக்கிற மாதிரி தான் வாசல் இந்த பக்கம் அமைஞ்சிருக்கு வீடு. நான் மட்டும் நம்ம சொன்ன தென்மேற்குல வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தை முடிஞ்சு போச்சுமா. சரி சரி. ஒரே வார்த்தை முடிஞ்சு போச்சு. இந்த அருள்வாக்கு அணு கூட பேச வாஸ்து சாஸ்திரம் நிபுணர். எப்படிப்பட்ட வாஸ்து தோஷமா நிவர்த்தி பண்ணுவேன். இந்த வாஸ்து தோஷத்துல தான் குடும்பத்துல நிம்மதி இல்ல. இது செய்வினியம் கிடையாது, சூனியம் கிடையாது. வாஸ்து முறைப்படி வீட்டை அமைச்சுதான் இந்த பிரச்சனை வராது. எங்க ஜோசியரை பார்த்து வாஸ்து சாஸ்திர முறைப்படி அந்த வீட்டை இடிக்காம சரி பண்ணோம்னா சகல தோஷம் நிவர்த்தி ஆயிடும். ஏன்னா விதி விதின்னு சொல்லிட்டு காலத்தை நேரத்தை வீணா கழிக்கிறீங்க. எப்ப கல்யாணம் ஆச்சா அதுல இருந்து நிம்மதி இல்லாம போயிடுச்சு அந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து இருக்கா. அம்மா இந்த வீடு எப்ப அது முன்னாடி எல்லாம் பிரச்சனை கிடையாது. இந்த வீடு வந்ததுல இருந்து நிம்மதி போயிடுச்சுன்னு சொல்லிட்டேமா. புரிஞ்சுங்கம்மா, நல்லா புரிஞ்சுங்கம்மா. அது வாஸ்து முறைப்படி ஒரு விஷயமா உங்களை ஆட்டி படைக்குதுன்னா வாஸ்து முறைப்படி வீடு சரியா அமையல. அதனாலதான் நோய் நொடி ஆட்டி படைக்குது. அதுல இருந்து மன நிம்மதி சந்தோஷம் எல்லாம் போயிட்டீங்க. கணவன் மணிய சேர்க்கை நிம்மதி இல்ல. பைத்தி புடிச்ச மாதிரி இருக்கிறீங்க. சொந்த பந்தம் விலகி நிக்கிறாங்க. எல்லாமே விலகி இருக்காங்க. யாரும் உதவிக்கெல்லாம் ஆளு கிடையாது. ஒட்டுறவு இல்ல, யாருக்கிட்ட ஒட்டுறவு இல்ல. எந்த இதுமே கிடையாது. இதுல இருந்து இன்னைக்கு பிரச்சனை தீரும், நாளைக்கு பிரச்சனை தீரும், மருத்துவம் பாத்துக்கலே தான் நோய் குணமாகல. சொல்லுமா. இதெல்லாம் காரணம் வாச தோஷம் தான். எப்படிப்பட்ட வாச தோஷமா நிவர்த்தி பண்ணி குடும்ப நல்ல காரமா 4 பேர் மதிப்பு பண்ணி கௌரவமா வாழ்ந்து கட்டாம படித்த போதுமா. ஓகேம்மா.